வணக்கம். இது சேலம் சுந்தர், சேலம் சுந்தரின் டி. The English Academy welcomes you wholeheartedly to Communicative English for students of Arts and Science College Semester 1. So first semester ஓட lesson 1 ஏற்கனவே பார்த்துருக்கோம். lesson 2வும் பார்த்து முடிச்சிட்டோம். இந்த எபிசோட் lesson 3 பார்க்குறோம். இந்த lesson 3ல அவங்க முக்கியமாக கொடுத்துருக்க வந்து ப்ரோனவுன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரோனவுன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா ப்ரோ ப்ளஸ் நவுன். ப்ரோனாக்கா இன் ஃபேவர் ஆஃப் என்று பொருள் அல்லது ஃபார் என்று பொருள். எனி வேர்ட் தட் கம்ஸ் இன் ஃபேவர் ஆஃப் அ நவுன் ஆர் எனி வேர்ட் ஃபார் அ நவுன், அவ்வளோதான். ஒரு நவுனுக்கு பதிலாக இது குறித்து வரக்கூடிய இன்னொரு வார்த்தை தான் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ப்ரோனவுன் வந்து 3 வகையாக பிரித்திருக்கிறார்கள். தமிழில் தன்னிலை, முன்னிலை, படர்க்கைன்னு பிரிச்சிருக்காங்க. இங்கிலீஷில் அதையே ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் பிரிச்சிருக்காங்க. இதில் வந்து சிங்குலர், ப்ளூரல். ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ஐ, ப்ளூரல் வி. செகண்ட் பர்சன் சிங்குலர் யூ, ப்ளூரல் யூ. தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹி, ஷி, இட். தேர்ட் பர்சன் ப்ளூரல் தே. இது வந்து உங்களுக்கு பாலப்பாடம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதையே பர்சனல் ஆர் சப்ஜெக்ட் ப்ரொனவுன் என்றும் சொல்வதுண்டு. அதாவது ஐ, வி, யூ, யூ, ஹி, ஷி, இட் அண்ட் தே. நான், நாங்கள், நீ, நீங்கள், அவன், அவள், அது, அவர்கள், அவைகள் என்பதுதான் வந்து பர்சனல் ஆர் சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து யூ கால்டு மீ, என்னை அழைத்த. யூ டாட் அஸ், நீ எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீர்கள். ஹீ brought யூ, அவன் உன்னை அழைத்து வந்தான், உன்னை. ஜான் asked him, ஜான் அவனை கேட்டான் அல்லது அவனிடம் கேட்டான். ஜென்னி told her, ஜென்னி அவளிடம் சொன்னாள். யூ டேக் இட், நீ அதை எடுத்துக்கொள். ஐ லவ் தெம், நான் அவர்களை நேசிக்கிறேன். இதில் இந்த என்னை, எங்களை, என்னை, எங்களை, உன்னை, உன்னிடம், இந்த மாதிரி வரக்கூடிய இந்த இது தான் வந்து நம்ம ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் என்று சொல்கிறோம். அடுத்து பொசசிவ் சப்ஜெக்ட் ப்ரொனவுன் என்று ஒன்று உண்டு, பொசசிவ் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் என்று ஒன்று உண்டு. that is my pen, this is our house, இந்த மாதிரி இருக்கிறது. அது மாதிரி that pen is mine, this house is ours, இந்த மாதிரி இருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தாக்கா see possessive subject pronoun அப்படின்னாக்கா my pen, இந்த இடத்துல myங்கிறது தான் வந்து subject pronoun, possessive subject pronoun. so my pen என்னுடைய, அவர் எங்களுடைய, your உன்னுடைய, your உங்களுடைய, his அவனுடைய, her அவளுடைய, their அவர்களுடைய. இட்ஸ்னா அதனுடையன்னு வரும். அடுத்து இதே ஆப்ஜெக்ட் பொசசிவ் ஆப்ஜெக்ட் என்னன்னாக்கா இஸ் மைன். இந்த மைன்ங்கிறது தான் வந்து பொசசிவ் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். என்னுடையது, எங்களுடையது, உன்னுடையது, உங்களுடையது, அவனுடையது, அவளுடையது, அவர்களுடையது. ஸோ இந்த மாதிரி இதுன்னு வந்துச்சுனாக்கா அது வந்து உங்களுக்கு ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் சொல்லி சொல்கிறாங்க. அவ்வளோதான். சரியா? ரைட்டோ. அடுத்து ரிஃப்ளெக்சிவ் ஆர் எம்ஃபெட்டிக் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எம்ஃபெட்டிக், ரிஃப்ளெக்சிவ் ரெண்டும் ஒரே பொருள்பட வரக்கூடியதான். ஆனால் அதை எங்கே உபயோகப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு முக்கியம். ஐ மை செல்ஃப் ரோட், இந்த ஐங்கிற சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துலேயே மை செல்ஃப் வந்தால் அதை வந்து எம்ஃபெட்டிக்னு சொல்கிறோம். பட் ஐ ரோட் மை செல்ஃப், ரோட்டுங்கிறது வந்து வேர்ப். இந்த வேர்புக்கு அடுத்து வந்தால் ரிஃப்ளெக்சிவ். சிம்பிளாக என்னக்கா சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் வந்தால் எம்பேட்டிக்கு, சப்ஜெக்ட் பக்கத்தில் வரலன்னா ரிஃப்ளெக்ஷன் வச்சுக்கோங்க. ஐ ரோட் மை செல்ஃப், வி டிட் இட் ஆர் செல்ஃப்ஸ், யூ கோ யுவர் செல்ஃப், யூ ட்ரா யுவர் செல்ஃப்ஸ், ஹீ ரீட்ஸ் ஹிம்செல்ஃப், ஷீ ரெட் ஹர் செல்ஃப், த டாக் ரேன் இட் செல்ஃப், தே கேம் தெம் செல்ஃப்ஸ். இது தான் ரிஃப்ளெக்ஸ் அண்ட் எம்ஃபெட்டிக் ப்ரொனவுன் அப்படிங்கிறாங்க. ஸோ ஐ ரோட் மை செல்ஃப் என்றால் நானே எழுதி, அந்த நானே என்பதற்கான ஒரு அழுத்தம் தருவதனால தான் எம்ஃபெட்டிக்னு சொல்கிறோம். வி டிட் இட் ஆர் செல்ஃப்ஸ், நாங்களே செய்தோம். யூ கோ யுவர் செல்ஃப், நீயே போ. யூ ட்ரா யுவர் செல்ஃப், நீங்களே வரையுங்கள். ஹீ ரீட்ஸ் ஹிம்செல்ஃப், அவனே படிக்கிறான். ஷீ ரெட் ஹர் செல்ஃப், அவளை படித்தாள். த டாக் ரேன் இட் செல்ஃப், அதுவே ஓடிச்சு. தே கேம் themselves, அவர்களே வந்தார்கள். ஸோ இந்த நானே, நாங்களே, நீயே, நீங்களே, அவனே, அவளே, அதுவே, அவர்களே என்பதுதான் ஒரு ரிஃப்ளெக்சிவ் ஆர் எம்ஃபெட்டிக் ப்ரொனவுன் என்பது. இதை தாண்டி ப்ரொனவுனில் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன், இன்டெஃபினிட் ப்ரொனவுன், டிஸ்ட்ரிபியூட்டிவ், ரெசிப்ரோக்கல், ரிலேட்டிவ், இன்டரோகேட்டிவ், இந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் வந்து நிறையா இருக்குது. இதெல்லாம் போக போக நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. பட் இதுதான் சொல்லி நீங்கள் ஒன்று டெமான்ஸ்ட்ரேட் ப்ரொனவுன் என்னன்னு கேட்டாலும் நீங்கள் டிஃபைன் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இதெல்லாம் இதுவாக இருக்கா அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். அடுத்து நாம் இப்போ நம்ம நேராக பாடத்துக்கு வந்துடலாம். ப்ரொனவுன்ஸ் பேஜ் நம்பர் 45 கொடுத்துருக்காங்க. ரவி அண்ட் ஐ ஹவ் பீன் buddies for ages. Now
I am a professor at chemistry at Guru Nanak College and he is a professor of chemistry at Vivekananda College. We met 2 decades ago. Our families also became friends. His father and my father were colleagues at the Southern Railway office. We lived in railway quarters and so did they. When they bought their own house, they moved out of the quarters. A few years later, we bought our own house and went to live there. Our friendship didn't fade. Both of us joined the same college and the same course as well. I used to share my class notes with him when he couldn't make it to college. He also shared his with me whenever required. We studied together but did our projects independently. He got first place for him and I got the second place for me. When Ravi congratulated me, he said, I like your project. It is awesome. இங்க வந்து 8க்கு பக்கத்துல கண்டிப்பா அப்போஸ்ட்ரோஃபி எஸ் வரணும். அப்பதான் அதனுடைய அது இட் ப்ளஸ் இஸ் அப்படிங்கிறதோட ஷார்ட் ஃபார்ம் தான் இது. அது சூப்பராக இருக்குது அப்படிங்கிறதுக்கான அதான் இட்ஸ். பட் அங்கே உங்கள் புக்கில் வந்து இட்ஸ்னு மட்டும் கொடுத்துருக்காங்க, அது சரியில்லை. ஐ ரிப்ளைட், ஐ திங்க் yours is the best. You deserve the prize. இதுதான் இங்கே முடிஞ்சு. அடுத்து பேஜ் நம்பர் 45ல எக்ஸஸ் 2 எம்ஃபெட்டிக் அதான் நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் டு சப்ஜெக்ட் வந்து அது எம்ஃபெட்டிக், ரிஃப்ளெக்ஷன் நெக்ஸ்ட் டு வேர்ப் வந்து அது ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் சொல்கிறோம். ஐ மை செல்ஃப் லேர்ன்டு பெயிண்டிங். ஸோ இது வந்து கண்டிப்பாக என்ன சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து வந்திருக்கு, அதனால எம்ஃபெட்டிக். அடுத்து ஐ டாட் மை செல்ஃப், தே புட் தெம்செல்வ்ஸ், ஷீ பிளேம்ட் ஹர் செல்ஃப், த டாக் ஹர்ட் இட் செல்ஃப். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்டிவ் தான். அடுத்து எக்ஸசைஸ் 3 fill in the blanks with suitable. reciprocal அப்படின்னா each other என்பதும் one another என்பதும் ஒரு reciprocal pronoun. இதில் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன், 2 பேருக்குள்ளாருனாக்கா ஈச் அதர்னு வச்சுக்கோங்க. 2 பேருக்குள்ளாருனாக்கா ஈச் அதர், 2 பேருக்கு மேலே வந்துருச்சுனாக்கா ஒன் அனதர் உபயோகப்படுத்தலாம். பாருங்கள், அட் த எண்ட் ஆஃப் த டென்னிஸ் மேட்ச் த பிளேயர்ஸ் கங்க்ராச்சுலேட்டட் ஈச் அதர். இந்த ஈச் அதர்ங்கிறது ஒன் அனதர் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் லாஜிக்கலாக டிஃப்ரென்ஸ் வரும். பாருங்கள், அட் த எண்ட் ஆஃப் டென்னிஸ் மேட்ச், ஏன்னா டென்னிஸ் மேட்ச்சில் இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் 2 பேர் தான் விளையாடுவாங்க. அப்போ ஈச் அதர் என்று சொல்வதுதான் பொருத்தம். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் ஷுட் சப்போர்ட் ஒன் அனதர். நண்பர்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த நண்பர்கள் இந்த ஃப்ரெண்ட்ஸுங்கிறது 2 பேராக இருக்கலாம், அதுக்கு மேலேயும் இருக்கலாம். பட் பொதுவாக இங்கே மேலே எடுத்துக்கிறது தான் நம்ம நல்லது. அதனால் ஒன் அனதர் அப்படின்னு போட்டிருக்கேன். அடுத்து லவ் ஒன் அனதர், ஒவ்வொருவரையும் நீ நேசி என்பதுதான் பொருள். சிப்ளிங்ஸ் ஷுட் கேர் ஃபார் ஈச் அதர். சிப்ளிங்ஸ்னாக்கா உடன் பிறந்தோர். ஸோ அக்காவாக இருந்தால் தங்கச்சியும், அண்ணன் இருந்தால் தம்பியும் ஒவ்வொருத்தையும் டேக் கேர் பண்ணிக்கணும்னு சொல்கிறது ஈச் அதர். இன் அ கிரைசிஸ் வி ஷுட் பி தேர் ஃபார் ஒன் அனதர். இன் அ கிரைசிஸ், மாபெரும் சங்கடங்களில் நீங்கள் இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது அந்த இடத்துல. ஸோ ஒன் அனதர் என்பது 2க்கு மேற்பட்ட எண்ணிக்கையில் நம்ம இருந்தாக்கா ஒன் அனதர் யூஸ் பண்ணுங்கள், 2 பேர் மட்டும் இருந்தாக்கா ஈச் அதர் யூஸ் பண்ணுங்கள். இதுதான் இதோட பாயிண்ட்டு. அடுத்து பேஜ் நம்பர் 46, இதில் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்ஸ், இன்டெஃபினிட் ப்ரொனவுன்ஸ்லாம் ப்ரொனவுன்ஸ் சொல்லலாம், டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன்ஸ் இதெல்லாம் வந்து ஃபில் அப் பண்ண சொல்கிறாங்க. யூ ஷுட் நாட் கிவ் இட் எவ்ரிபடி, எவ்ரிபடி இஸ் வெல்கம், all are welcome. Neither father nor mother responded to the call from the principal. Either parent can sign to acknowledge receipt of the report card. இங்க பாருங்க, neitherங்கிறது ஒரு நெகட்டிவ் மீனிங்ல தான் வரும், eitherங்கிறது ஒரு பாசிட்டிவ் மீனிங்ல வரும். Donate your books to the book bank library. They might be useful to somebody. யாருக்காவது உபயோகமா இருக்கும். Give each child a notebook and a pencil. ஒவ்வொரு குழந்தைக்கும். Buddha gave up everything for his spiritual quest. This is my wife and these are my children. The mangoes on that tree are not as good as those from the other tree. இதுதான் வந்து உங்களுக்கு ப்ரொனவுன் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகே, மீண்டும் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா என்ன தொடர்பு கொள்ளலாம். நன்றி,
மீண்டும் சந்திப்போம். பாய்.